ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கவின் ஆண்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளியே வந்திருக்கிற படம் தான் மாஸ்க். ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரம் பண்ணிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அரசியல்வாதி கிட்டத்தட்ட 440 கோடியை வந்து மக்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அது பட்டுவாடா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயம் பண்ணுறதுக்காக 440 கோடி வந்து அரசியல்வாதி வந்து செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த பணம் வந்து காணாமல் போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் நம்ம ஹீரோ கிட்ட வருது. நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பணத்தை வந்து எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும், அந்த 450 கோடி வந்து எனக்கு திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது நம்ம ஹீரோக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் ஆச்சு, என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு, நம்ம ஹீரோ அந்த காசை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, கவின் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. என்ன தான் அவர் பண்ணுறது ஒரு முல்லை மாதிரித்தனம், முடிச்ச வைக்கத்தனம், ஒரு கேப் மாதிரித்தனம் அப்படின்னாலுமே அதுலேயும் ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், அதுலேயும் ஒரு நேர்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இருக்குது இந்த படத்தில். அந்த கேரக்டருக்கும் அந்த மாதிரி ஒரு ரைட்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு ஃபன்ஃபில்டு ஒரு எமோஷன், ஒரு க்ரைம் அந்த மாதிரி சொல்லிட்டு அதில் உள்ள ஒரு காம்பினேஷனாக வந்து படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட டேரக்டர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேயுமே சக்ஸஸ் ஆயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், மியூசிக் சூப்பராக இருக்குது சொல்ல வேணாம். நம்ம ஜிவி தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட மொத்த கதையும் வாய்ஸ் ஓவராக யார் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நெல்சன் திலீப் குமார் தான் வந்து இந்த மொத்த படத்தோட கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கார் வாய்ஸ் ஓவரில். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.